நீங்க பத்திரிகையாளர் கேட்கறது வியப்பா இருக்கு. நீங்க தான் சார் இதெல்லாம் இவ்வளவு குறை இருக்கு, இதங்க நடைமுறைப்படுத்த நம்ம நாட்டுல விடாதுங்க நீங்க தான் சொல்லணும். தேர்தல் ஆணையம் ஒண்ணுமே செய்யலையே சார். ஏகப்பட்ட கண்டன குரல்கள் எழுப்பப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையம் அவங்க ஸ்டாண்ட்ல தானே இருக்காங்க. நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணு சொல்லுங்க. இதுக்கு முன்னால ஒரு தேர்தல் ஆணையாளரை தேர்ந்தெடுப்பது பாரத பிரதமர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர். ஐயா பாரத பிரதமராக மோடி வர்றது வரைக்கும் அதான் நடந்து. அவர் அவருக்கு சொந்தக்காரரு ஞானேஷ்குமார உச்ச நீதிமன்ற நீதியரசர் இதுல கிடையாதுன்னு அவரை நீக்கிட்டாங்க. அவரை நீக்கிட்டு பாரத பிரதமர், அவருக்கு கையடக்கமான ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர். இவங்க செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஞானேஷ்குமார நம்பலைய மக்கள். யார் நம்பலன்னா உங்க பத்திரிகைகள்ல தான் எழுதுறீங்க. என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. ஃபார்ம் 17C, ஃபார்ம் 17C உங்களுக்கு நினைவு இருக்கா தெரியல. 17Cன்னா தேர்தலுக்கு எங்களுக்கு அதுதான் உயிர். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஃபார்ம் 17C எவ்வளவு ஓட்டு ஃபில்லப் போல் ஆயிருக்கு அப்படிங்கிற கணக்கு தான் இருக்கும். ஃபார்ம் 17Cல தான் இருக்கு. அதை அன்னைக்கே அப்லோட் பண்ணிடுவாங்க ஆன்லைன்ல. இப்போ அதை என்ன பண்றாங்க, ஐயா ஞானேஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் கழிச்சு அப்லோட் பண்றாங்க. அதுவும் மொத்தம் தான் சொல்றாங்களே தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வாக்குச்சாவடிக்கும் எத்தனை ஓட்டு போலாயிருக்குங்கிறத சொல்லல. அதுதான் பல புள்ளி விவரங்கள். கோடிக்கணக்கான தேர்தல் முடிந்து வரக்கூடிய வெளிவந்த வாக்களித்த மக்களுக்கும் 2 நாள் 3 நாள் கழிச்சு இவங்க போனதுல 10% 20% கூடுதலா இருக்கு. இத ஒரு தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையா இருந்தால் அது என்ன செய்யணும், தேர்தல் முடிந்த மறுகணம் அவங்க தானே இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்கு. அவங்க தானே இப்போ எதுல ஓட்டு போடுறோம், மின்னணு எந்திரத்துக்கு தானே ஓட்டு போடுறோம். அதையா தரம்னாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இருக்கு, நடத்த விடாம ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி வச்சிருக்காத. அதே போல நீங்க இதெல்லாம் கேட்கணும்ல. அதே போல விவிபேட்டும் அதையும் கம்பேர் பண்ணணும்ல. விவிபேட்டுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ண இவ்வளவுதானே கேட்கிறோம். ஆகவேதான் நீங்க பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லணும், இது தவறு, இதுல நிறைய தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய நீங்க பத்திரிகை ஊடகங்கள்ல தான் ஐயா மோடி ஐயா பின்தங்கி வந்துகிட்டே இருந்தாங்க, பிறகு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபீடு பண்ணிட்டாங்க அப்படி சொல்றாங்க. நீங்க எங்க நான் உங்களோட எனக்கு ஒரு சின்ன இது உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிட்டேன். 4 லட்சம் கிலோமீட்டருக்கு அங்க நிலவுல போய் ராக்கெட் இறங்குது ஒரு பின்னு கலர்ல. அதனால அந்த ஒரு ஆக்டிவேட் நடக்கல. இங்க இருந்து கமெண்ட் கொடுத்து அந்த பின்னை எடுனோடனே எடுத்துருது. கூட 5000 ஓட்டு போடனா ஏன் போடாது? இப்ப அதுக்கு தானே பவுண்டேஷன் வைக்க 17C என்ன செய்ய 17C தரமாட்டேங்க. ஓட்டு போட்ட உடனே 4 நாள் கழிச்சுலாம் சொல்றீங்க. அதனாலதான் நீங்க எதை செய்தாலும் என்ன இருக்காது, உண்மை இருக்காது, நம்பகத்தன்மையா கிரெடிபிலிட்டிய தேர்தல் ஆணையம் அதனுடைய ஆணையர் ஞானேஷ்குமார் வந்த வழியில இருந்து மக்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ளது. அதனாலதான் நம்ம அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சர்வ கட்சியும் கூப்பிட்டு இதுல என்னென்னலாம் அவங்க தப்பு பண்ண வராங்க, நம்ம என்ன செய்யணும். தேர்தல் முடிஞ்சது அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், அப்புறம் நைட் 11 மணிக்கோ மறுநாள் காலையிலேயே கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு 3-4% கூடுதல் குறைவு ஏற்படுறது இயற்கையா பல வருஷமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. 2வது வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறது சார் அப்படிங்கிறது திருத்தம், இது முதல் திருத்தம் இல்லை, இவங்கதான் முதல்ல நேரு காலத்திலே கொண்டு வந்தாங்க. திருத்தத்தை அக்செப்ட் பண்ண, திருத்தம் கொண்டு வர ஆள் மேலதானே எங்களுக்கு சந்தேகம். 4 நாள் கழிச்சு மொத்தம் எவ்வளவு ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்களோ அதானே எங்களுக்கு பிரச்சனை. நீங்க அன்னைக்கே உங்க நம்பகத்தன்மை இல்லை. இப்ப கோர்ட்ல கேஸ் இருக்கு, தேர்தல் ஆணையம் போய் நாங்க சாயங்காலம் 5 மணிக்கு முடிஞ்சுன்னா 5:30 மணிக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம் சொல்லுங்க. நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர் தானே, எல்லாம் மின்னணு எந்திரம் தானே, சொல்லுங்க. நீங்க மலைப்பகுதிகள் வர முடியாத இந்த பகுதிகளை தவிர மீதி எல்லாம் நாங்க பண்ணுவோம் ஏன் சொல்ல மாட்டீங்க? எதுக்கு தயக்கம் உங்களுக்கு? அப்போ காரணம் என்னன்னு சொன்னாச்சு, நீங்க தவறு செய்ய போறீங்க.
தப்பு செய்ய போறீங்க. அப்ப எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்க தெருவை மொத்தமா விட்டுட்டு போயிருவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் கேளுங்க சார், அதுக்கப்புறம் நம்ம எழுதி கேட்கணும். ஆன்லைன்ல பண்ணுவீங்க, இங்க வாங்குவீங்க, தேர்தல் முடிஞ்சு போயிருமே. நீங்க மார்ச்ல தேர்தலை வச்சுட்டு நவம்பர்ல நீங்க வந்து திருத்தம் பண்ண போறேன்னா யார் நம்புவாங்க? பிப்ரவரி 7ஆம் தேதி இல்ல, நீங்க திருத்தம் பண்ணலங்க எல்லாருமே சொன்னா நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.